அஸ்ஸலாமு அலைக்கும். 8 டிசம்பர் 2024 அன்னைக்கு செக்கடிப்பள்ளியில் எங்கள் வீட்டு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்துடைய வரவேற்பு, நிக்கா, வலிமா எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். என்னால் முடியாத ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் அதிரை ஜாஃபர் அவங்ககிட்டேருந்து வாங்கியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இதே மாதிரி ஒரு கல்யாண வீடியோவை நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மணமகன் மணமகளுக்கு துவா செய்யுங்க, அதுதான் ரொம்பவே முக்கியம். வீடியோவை கடைசியாக பார்த்து முடிச்சுட்டு ஒரு தம்ஸ் அப் போட்டுட்டு மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எம்ஏ கேட்டரிங் ஓனர் இவர் நீங்க ஆர்டர் கொடுத்துக்கிடுங்கப்பா எல்லா கல்யாணத்துக்கும். நல்லா எனக்கு நான் புது மாப்பிள்ளைன்னு நினைச்சு வாழ்த்து சொல்றேன். வாழ்த்து சொல்றப்ப எனக்கு கல்யாணக்காரர்களை வச்சு வாழ்த்து சொன்னா வந்து அது நிறைய இருக்குது. இதெல்லாம் இதுல கலந்துக்கிடல, அதான் பல எடுப்போம். ஊத்துற இடத்த சொல்லுங்க. ஓடுறாரு ஒன்னு யாருன்னு தெரியல. நூலாம் தம்பிங்கிறது எனக்கு நூறுலாடா தம்பி தானே. ஆமா காக்கா நானா காக்கா? நூறோட தம்பி. நூறோட தம்பின்னு சில பேருக்கு தெரியாது. அதிரை ஜாஃபர்ன்ற தெரியும். மாமா மோதான். வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. அப்படியா? நல்லா இருக்குதா? போ தெரியலையா? தெரிஞ்சா வந்துருப்பேனே வீட்டுக்கு. எங்க மதுரையா? திருச்சி. புதுப்பள்ளி செக்கடிப்பள்ளி முத்தவழி எடுக்கலான்னாக்கா செக்கடிப்பள்ளியில் நடக்க நிக்காது, அதெல்லாம் போயிடும். அதிரை ஜாஃபர் மட்டும் தெரியும், ஜஃபர்லான்னு தெரியல. அதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நீங்களாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களப்பா. வர முக்கியமான மும்மூர்த்திகள் வரணும். மும்மூர்த்திகள் ஜமாலு 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 தான் ஜமாலு ஜமாலு நிக்கா எடுக்கணும். வருங்கால மாப்பிள்ளையா? கேஷுவலா இருக்கணும். கேஷுவலா போடணும். கலர் ட்ரெஸ் போட்டு பாருன்னா நாகூரணி ஓட்டைங்க. எல்லாரும் ஒரே வாட்ஸ்அப் குரூப்பா? நல்லா இல்ல மாதிரியான பார்க்க முடியும். நீ போட, நீ போயிட்டாண்டா பக்கத்தில் வந்துட்டாண்டா.
காரை அந்த பொக்கே தர்ற மாதிரி இருக்கு அழகா. அப்படி இருக்கு. எல்லா கல்யாணத்துக்கும் ஒரு ஆள் இருக்குப்பா டைம் ஆகும் சொல்றதுக்கு. எல்லா கல்யாணத்துக்கு கதவு திட்டுறது வேகமாக வாங்கண்டு. தொப்பியை ஒன்றும் தூக்கி போடல. அதரமா பாய் நிக்காவுடைய வழிபவத்திற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் பெரியவர்கள் நண்பர்கள் அனைவர்களையும் மணமக்கள் வீட்டார் சார்பாகவும் மணமக்கள் வீட்டாரின் மஹல்லா ஜமா சார்பாகவும் சம்சுல் இஸ்லாம் சொந்த நிர்வாகத்தின் சார்பாகவும் செக்கடிப்பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று எல்லோருடைய அனுமதியை பெற்று இந்த நிக்காவுடைய மகளாக சாலையான குழந்தைகளை ஈடெடுத்து வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அனைவர்களும் துஆ செய்கிறோம். زوجك على ما أمر الله تعالى به بإحسان بمعروف وتسريح بإحسان أنت أتت ميمونة بنت 47 جراما من الذهب. என்னுடைய மகள் மைமுனா என்ற பெண்ணை 47 கிராம் நகராக பெற்று உங்களுக்கு வாழ்க்கை துணையாக நிக்காஹ் என்னும் திருமண ஒப்பந்தம் செய்து தந்தேன். ஏற்றுக்கொண்டீர்களா? ஏற்றுக்கொண்டேன். وزوجك على ما أمر الله تعالى به بإحسان بمعروف وتسريح بإحسان مرشدة بنت بصداق مبلغه 24 جراما من الذهب. என்னுடைய மகன் முர்ஷிதாவை 24 கிராம் மகருக்கு இந்த சபையோர் சாட்சியாக உங்களுக்கு நான் நிக்காசை சேர்த்து தந்தேன். ஏற்றுக்கொண்டீர்களா? الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أعنا على ذكرك
நிக்காக முடிஞ்ச அடுத்த நிமிஷமே குடும்பத்தில் உள்ளவங்க சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக ஒரு 15 பேர்கிட்ட வந்து எல்லாருக்குமே நார்சா கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நார்சானா வந்தவங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்டு ஸ்வீட்டு ஏதாவது கொடுத்து அனுப்பிவிடுவாங்க. சின்ன பசங்க பெரிய ஆள் எல்லாருக்குமே வந்து இது கிடைக்கும். எல்லாருக்குமே கொடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் எந்திரிச்சு கிளம்புவாங்க. அது வரைக்குமே வந்து நார்சா சப்ளை ஆகிட்டு தான் இருக்கும். லைனை கட் பண்ணவா இப்படி Mari. Kami Assalamualaikum warahmatullahi wabarakatuh. மல்கூர் ஜமாத் நிர்வாகம் வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வலிமா விருந்து. வலிமா விருந்துனா என்னென்னா, மணமகன் வீட்டிலிருந்து திருமணத்துக்கு பிறகு கொடுக்குற விருந்து பேர் தான் வலிமா விருந்து. மற்ற ஊர்களிலாம் ஒரே நேரத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நடந்து முடிஞ்சிடும். ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. 12லேருந்து 12:45 பெண்களுக்கு வலிமா விருந்து நடந்து முடிஞ்சிடும். அப்போ தான் தொழுது முடிச்சுட்டு வர ஆண்களுக்கு 1 மணிலேருந்து வலிமா விருந்து வைக்க கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு கேட்ரிங் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதராம்பட்டத்தில் 6 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்க எம்ஐ கேட்ரிங்ஸ் தான். மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் கட்டா கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்வீட்டு. சப்ளை பண்ணுற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சும் இருப்பாங்க. பிரியாணி வந்தால் உடனே இந்த 3 சைடிஷையும் வச்சு அனுப்பி விட்ருவாங்க. அப்போ தான் வேகமாக வேலை நடக்கும். இந்த வாட்டர் பாட்டிலெல்லாம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் பிளேட்டில் வைப்பாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படியே காமிக்க முடியும். இந்தாங்க. நம்ம ஊர்லேயுமா? ஆமாம், அதான் ஒரு ராத்தா மட்டும் அக்கானுக்கு மற்றெல்லாம் ராத்தான்னு யூஸ் பண்ணலாம். காசு கொடுத்து தான் யூஸ் பண்ண முடியும்.